அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது கியாமத் நாள் என்னென்ன நடக்கும்? 1. சூர் ஊதப்படும். அல்லாஹ் கட்டளையிடும்போது மலக் இஸ்ராஃபில் சூரை ஊதுவார். முதல் ஊதலில் உலகிலுள்ள எல்லோரும் இறந்து விடுவார்கள். 2வது ஊதலில் எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள். 2 உயிர்த்தெழுதல் அனைத்து மனிதர்களும் கப்ரிலிருந்து எழுந்து வருவார்கள். அவர்கள் பயத்திலும் குழப்பத்திலும் இருப்பார்கள். குரானில் மண்ணறைகளிலிருந்து அவர்கள் விரைந்து வெளிவருவார்கள். 3. மஹ்ஷர் மைதானம். அனைவரும் ஒரு பெரிய வெளியில் கூடுவார்கள். அங்கு சூரியன் மிகவும் அருகில் இருக்கும். வியர்வை அளவு உயர்ந்திருக்கும். அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் சிலருக்கு மட்டும் நிழல் கிடைக்கும். 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத். மக்கள் பல நபிமார்களிடம் உதவி கேட்பார்கள். இறுதியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஷஃபாத் மத்தியஸ்தம் செய்வார்கள். 5. கணக்கெடுப்பு ஹிசாப். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் அமல் புத்தகம் கொடுக்கப்படும். நல்லவர்கள் வலது கையில் பெறுவார்கள். தீயவர்கள் இடது கையில் அல்லது பின்னால் பெறுவார்கள். அனைத்து செயல்களும் கணக்கிடப்படும். சிறியது பெரியது எதுவும் தவறாது. 6. மீசான் தராசு. அமல்கள் தராசில் எடுக்கப்படும். நல்ல அமல்கள் அதிகமாக இருந்தால் வெற்றி. 7. சிராத் பாலம். நரகத்தின் மேல் ஒரு மெல்லிய பாலம் இருக்கும். சிலர் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள். சிலர் மெதுவாக செல்வார்கள். சிலர் தவறி விழுவார்கள். 8. இறுதி முடிவு. நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு, தீயவர்கள் நரகத்திற்கு. அல்லாஹ் நியாயமாக தீர்ப்பு வழங்குவார். முக்கிய நினைவு: இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம், மறுமறுமை வாழ்க்கை நிரந்தரம். நாம் இப்போது செய்யும் தொழுகை, நன்மை, சத்கா, நல்ல குணம், இவையே அந்நாளில் நமக்கு